மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா 3 சகலையும் விஜய், குமரன், நிவின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து சந்தோஷமாக ஒன்றா சரக்கடிச்சு ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு 3 பேர் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் சரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கனால அவ்வளோ வசதியாக இருந்துட்டு இப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு காவேரியிடமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் தூங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் வேணும், நம்ம ஏற்கனவே தூங்குற ரூம் காவேரி இருக்க ரூம் வந்து கொஞ்சம் வெக்கையாக இருக்கும், அதனால பார்த்திங்க அப்படின்னா கங்காவும் குமரனும் இருக்க ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட போய் கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த ரூமில் படுத்துட்டு அந்த பையனுக்கு இந்த ரூமை விட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்கா பார்த்திங்க அப்படின்னா சரிம்மா பரவாயில்ல நாங்கள் ஹால்லே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் கங்கா மனசுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா விஜயை பற்றி யோசிக்கிறதுலாம் சரி, இருந்தாலும் எங்களை போய் இந்த ரூமில் படுங்கன்னு சொன்னால் அப்போ வந்து என் புருஷன் உங்களுக்கு வந்து எப்படி தோன்றான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி அம்மா ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி பண்ண பண்ண கங்கா மனசில் போய் இது ஆழமாக பதிஞ்சு இது வந்து பின்னாடி ஒரு பிரச்சனையாக தான் வரப்போகுது. இந்த பிரச்சனை ஒரு சைடு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து நிவின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யமுனா வந்து நிவின் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியும் என் கூட வராமல் நீங்கள் எப்படி அங்கேயே இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தானே சொல்லுவாங்க, அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து நிவினையும் காவேரியும் வந்து யமுனா வந்து சந்தேகம் தான் படுறாங்க. அவங்களோட புத்தி கொஞ்சம் கூட மாறவே மாட்டுது. யமுனா வந்து இந்த மாதிரியே இருந்தால் கண்டிப்பாக நிவின் ஏற்கனவே சொன்ன மாதிரி யமுனாவை வீட்டை விட்டு அனுப்ப தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோட்லையும் நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.